நம்மளுடைய நடிகர் சமுத்திரக்கனி இருக்காரு இல்லையா, அவர் வந்துகிட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற பேர்ல மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரியுமா? நடிகர் சமுத்திரக்கனினாலே நமக்கு சமுதாயம் சார்ந்த விஷயங்கள், நல்ல நல்ல திரைப்படங்கள், கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள் தான் நடிப்பாருங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதனாலேயே சமுத்திரக்கனி அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கு. அதனால தான் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துக்கிட்டு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் உள்வாங்கிடுவாங்க. குறிப்பாக அப்பாங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது நிறைய பெற்றோர்கள் வந்துக்கிட்டு ஓ ஆமாம்ல இப்படி இருக்கலாம்ல அப்படிங்கிற சில கேரக்டரை மாற்றிக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போ தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு என்ன மறைமுகம் சொல்லியிருக்காருன்னா, அதாவது நீங்கள் வந்துக்கிட்டு உங்களை தேர்தல் பிரச்சாரத்தப்ப எதிர்த்து பேசினவங்க பல பேரை நீங்கள் நேரடியாக போய் அரவணைச்சு பேசுனீங்க. ஆனால் ஒரு 3 பேரை மறந்துட்டீங்க. அந்த 3 பேரையும் நீங்கள் அரவணைச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னு தெரியுமா? மறைமுகமாக விஜய் அவர்களுடைய மனைவி, மகன் மற்றும் மகளைத்தான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. எந்த காரணத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மறந்துடாதீங்க. அவங்க வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒருவர். ஸோ உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அரவணைச்சிக்கிட்டீங்க. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த துணையையும் மகனையும் மகளையும் அந்த 3 பேரையும் நீங்கள் அரவணைக்க மறந்து விடாதீர்கள்ங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இந்த மனுஷன். கண்டிப்பாக இது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு காதுகளுக்கு அவருக்கு செவிக்கு கொண்டு செல்லப்படும். கண்டிப்பாக அவர் இதில் அவருடைய தனிப்பட்ட முடிவு, அவர் பர்சனல் லைஃப் அவர் எப்படி எடுத்துக்கிற போறாங்கிறது தான் இது முக்கியம். இந்த விஷயத்தை நான் படித்தேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வச்சேன், அதை ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்